இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, இப்பதான் காப்பாத்திட்டேன்னு சொல்லி நன்றி சொன்னேன், அதுக்குள்ள கைவிட்டுட்டிய முருகா. ஏன்டா இப்படி வண்டி ஓட்டுறேன்னு பேயாட்டம் ஆட போறா. என்னாச்சு? எதுக்கு வண்டியை நிப்பாட்டுன? இல்ல, நான் வேணும்னே கல்லு மேல விடல. நம்ம ஊர் ரோடு தானே, குண்டு குழி கல்லு எல்லாம் இருக்க தானே செய்யும். நீ தெரியாம தானே விட்ட. பரவாயில்ல போ. என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. அன்னைக்கு என் கூட பைக்லயே வரமாட்டேன்னு சொன்னவ இன்னைக்கு காரு வேணா பைக்ல போலான்னு சொன்னா. இப்ப என்னடானா தெரியாம தான் குழிக்குள்ள விட்டேன்னு சொல்றா. என்னாச்சு இவளுக்கு? உண்மையிலேயே மனசு எதுவும் மாறிட்டாளா? போ. கரிகாலா, சாமிக்கு பூ வாங்கிடு. சரி அக்கா, பூஜைக்கு தேவையானதெல்லாம் கொடுங்க. சரிப்பா. நந்தினி மனசு மாறிட்டாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க அவளுக்கு ஒரு முழம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து பார்க்கலாமா? வாங்கிட்டானா அவ என்ன மன்னிச்சுட்டான்னு அர்த்தம், வாங்கலைன்னா இன்னும் கோவத்திலே தான் இருக்கான்னு அர்த்தம். நம்ம பூவை வாங்கி நீட்டி அவ அதை வாங்காம, ஏண்டா கொஞ்சம் கண்டுக்காம விட்டா, அதுக்குன்னு பூவெல்லாம் எனக்கு நீ வாங்கி கொடுப்பியான்னு கேட்டு ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டானா என்ன பண்றது? வேணாண்டா கரிகாலா, எந்த விஷப்பரிச்சியும் வேணாம். ஒழுங்கா அமைதியா இருந்துரு, அதான் உனக்கு நல்லது. கரிகாலா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா போலாம். கரிகாலா, 2 முழம் மல்லிப்பூ வாங்கி கொடு. என்ன அப்படி பாக்குற? பூ வாங்கி கொடுன்னு சொன்ன. பூ சாமிக்கு தானே? சாமிக்கு தான் வாங்கியாச்சு, எனக்கு வாங்கி கொடு. வாங்கு. அக்கா, 2 முழம் பூ கொடுங்களேன். 2 முழமா? சரிப்பா. இந்தாப்பா. நந்தினி, பூ. புள்ளையாரப்பா, நந்தினி மனசு மாறிட்டா போல இருக்கு. ரொம்ப நன்றி புள்ளையாரப்பா.